அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற பொருண்மை குறுந்தொகையினுடைய 144வது பாடல். இந்த பாடலினுடைய கூற்று எடுத்துக்கொண்டால் செவிலி கூற்று. இந்த பாடலின் திணை பாலைத்திணை, துறை மக்கட்போக்கிய செவிலித்தாய் சொல்லியது என்பது இதனுடைய துறை. ஆக இந்த குறுந்தொகையினுடைய இந்த 144வது பாடல், அந்த கூற்றை பார்க்கும்போதே ஒரு செவிலித்தாயினுடைய கூற்றாக இடம்பெறுகின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தால் சங்க இலக்கியத்தில் வருகின்ற தாய் 2 வகையான தாய்கள், அதாவது நீங்கள் பார்த்தால் பெற்ற தாய் நற்றாய் என்றும் வளர்த்த தாய் செவிலித்தாய் என்றும் அழைக்கப்படுகின்ற ஒரு மரபை பார்க்கிறோம். ஆகவே ஒரு பெற்ற தாயை விட ஈன்றெடுத்த தாயை விட வளர்க்கின்ற தாய்க்கு அன்பு அதிகம் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆக அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த பாடலினுடைய கூற்று செவிலி கூற்றாக இடம்பெறுகின்ற ஒரு பாடல். இதனுடைய திணை பாலைத்திணை. பொதுவாக பாலைத்திணை என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய உரிபொருள் என்பது பிரிவு, பிரிதலும் பிரிதல் சார்ந்த ஒன்றுதான் அதனுடைய உரிபொருள். இதனுடைய துறை மக்கட்போக்கிய செவிலித்தாய் சொல்லியது. ஆக இந்த துறையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதில் இருக்கின்ற மக்கட்போக்கிய என்கின்ற வார்த்தை நாம் உள்வாங்க வேண்டும். ஆக இந்த மக்கட்போக்கிய என்கின்ற அந்த வார்த்தையை உற்று நோக்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகின்ற மகள் என்பது தலைவி, போக்கிய என்றால் அந்த தலைவியை போக்கிய என்றால் உடன்போக்காக அந்த வீட்டினுடைய தலைவி சென்றுவிட அதை கேள்வியுற்று அதை நினைத்து வருந்திய செவிலித்தாய் சொல்லியது. ஏனென்றால் ஒரு பெண் பிள்ளை உடன்போக்காக செல்லும் பொழுது வளர்ப்பு சார்ந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அவமானத்திற்கு உட்படுவது செவிலித்தாய் தான். ஏனென்றால் வளர்த்தவள் செவிலித்தாய் தான். நமக்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்வார்கள், உங்களுக்கு தெரியும், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்பார்கள். ஆகவே இந்த வளர்ப்பு சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து நற்றாயை விட செவிலித்தாய்க்கே அதிகமான ஒரு பங்கு இங்கே உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாடல். இந்த துறையே அப்படிப்பட்ட துறைதான். உடன்போக்காக தலைவி சென்று விடுகிறாள், அதை நினைத்து அதை எண்ணி செவிலித்தாய் கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஆக இந்த பாடலை நாம் பார்க்கும் பொழுது கழிய காவி குற்றும் கடல வெண் அலை புணரி ஆடியும் நன்றே பிரிவு இல் ஆய முறியதொன்று அயர இவ்வழிப்படுதலும் ஒள்ளால் அவ்வழி பரல்பால் படுப்ப சென்றனல் மாதோ சென்மழை தவழும் சென்னி விண்ணுயர் பிறங்கள் விலங்கு மலை நாட்டே என்கிற இந்த பாடல். இந்த பாடலினுடைய ஆசிரியரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மதுரை ஆசிரியர் கோடன் கொற்றனார் என்பது இவருடைய பெயர். நீங்கள் பார்த்தால் சங்க இலக்கியத்தில் இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் இந்த பாடல்தான். இந்த ஆசிரியருடைய பெயரில் அமைந்திருக்கின்ற ஒரே ஒரு பாடல். ஆக இந்த பாடல் நீங்கள் பார்த்தால் ஒரு தாயானவள் உடன்போக்காக சென்ற தன்னுடைய மகளை எண்ணி பாடுகின்ற ஒரு பாடல். இதில் 2 வகையான நிலப்பரப்புகளை ஒப்பிட்டு பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. ஆக இதை நாம் ஒரு வகையில் கொண்டு கூட்டி பொருள் கொள்வது என்கின்ற ஒரு அடிப்படையில் கூட நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய நிலையை விளக்கத்தை கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இந்த பாடலினுடைய முதல் வரியை பார்த்தால் கழிய காவி குற்றும் என்கின்ற இந்த வரியை எடுத்துக்கொண்டால் கழிய என்பதற்கு இங்கே சொல்கின்ற கழி என்பது உப்பு கழி என்று சொல்வார்கள். இது ஒரு நெய்தல் நிலத்தினுடைய ஒரு பகுதி. கழி என்பது கழிமுகம் என்று சொல்வார்கள். ஆக இந்த கழிமுகம் என்பது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 6 கடலோடு சேருகின்ற அந்த பரப்பு. ஆக அப்படிப்பட்ட பரப்பில் இருக்கின்ற காவி என்கின்ற ஒரு வகையான மலரை, அந்த காவி என்கின்ற மலர் செங்கழு நீர் என்று அழைக்கப்படும். கருணுச்சி என்று கூட ஒரு சில பேர் இந்த காவி என்கின்ற மலரை அழைப்பார்கள். ஆக கழிய காவி குற்றும். ஆக அப்படிப்பட்ட கழி என்கின்ற நீர்முகத்தில் இருக்கின்ற
காவி மலர்களை பறித்தும், இங்கே குற்றம் என்பதற்கு பறித்தும் என்று பொருள். பறித்தும் கடல வெண்தலை புணரி ஆடியும். கடல என்றால் கடலில், கடலினுடைய தலை போன்று விளங்குகின்ற வெண்மை நிறமுடைய வெண் தலை, அதாவது வெண்மையான நிறமுடைய தலையை உடைய புணரி ஆடியும். இங்கே சொல்கின்ற புணரி என்பது கடல் அலை என்று பொருள். ஆக அப்படிப்பட்ட கடலில் தோன்றுகின்ற ஒரு அழகான உவமை தான். வெண்மையான நிறமுடைய தலையை உடைய அலை என்பது, நீங்கள் கடலில் அலை எழும்போது நீங்கள் பார்த்திருக்கலாம், அதனுடைய அந்த மேற்பரப்பு நுரைகள் மிகுந்து வெண்மை நிறமாக காட்சியளிக்கும். கடல் நீல நிலத்திற்கும் அதனில் எழுகின்ற அந்த அலையினுடைய வெண்மை நிறமும் பார்ப்பதற்கே நமக்கு கண்கொள்ளா அழகாக இருக்கும். ஆக அப்படிப்பட்ட அந்த அலையில் புணரி ஆடியும் விளையாடியும் நன்றே பிரிவிலா ஆய என்கின்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தால், அப்படிப்பட்ட விளையாட்டுகளோடு நல்ல விதமாக, நன்றே நல்ல விதமாக, பிரிவிலா ஆய, பிரிவிலா என்றால் என்றைக்குமே பிரிவு இல்லாத ஆயம். இங்கே ஆயம் என்பதற்கு கூட்டம் என்று பொருள். அதாவது தோழர் கூட்டத்தை ஆயம் என்று சொல்வார்கள். ஆயம் கூடுதல் என்பதே ஒரு துறையாக சங்க இலக்கியத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக என்றைக்குமே பிரிவே இல்லாமல் என்றைக்கும் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அந்த ஆயம் முறியதொன்று அயர. இங்கே சொல்கின்ற முறியதொன்று அயர என்றால் இத்தகு சிறப்பான விளையாட்டால், அயர என்பதற்கு இப்படிப்பட்ட விளையாட்டால் ஆடி, விளையாட்டை ஆடி அயர்ந்து என்று பொருள். அயரே என்பதற்கு நமக்கு தெரியும், அயர்ந்து போதல் என்றால் நாம் ஒன்றை செய்து நாம் ஓய்ந்து போவதை அயர்ந்து போதல் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட விளையாட்டை ஆடி அயர இவ்வழி படுதலும் ஒல்லால். இங்கே சொல்கின்ற ஒல்லால் என்கின்ற அந்த சொல்லுக்கு பொருள் இப்படிப்பட்ட இவ்வழி, இப்படிப்பட்ட தன்மை உடைய இத்தகைய இந்த நிலத்தை அவள், ஒல்லால் என்றால் அந்த நிலத்திற்கு அவள் ஒப்பாது என்றால் இப்படிப்பட்ட நிலத்திலே வாழ எண்ணாது என்று பொருள். ஆக ஒல்லாள் என்பது வாழ எண்ணாது என்று பொருள். அவள் விரும்பாது, இப்படிப்பட்ட இடத்தை விரும்பாது. பரல் பால் படுப்ப சென்றனல் மாதோ. ஆக இப்படிப்பட்ட மகிழ்ச்சி நிறைந்த இத்தகு வளம் நிறைந்த இந்த இடத்தில் அவள் வாழ எண்ணாமல் பரல் பால் படுப்ப சென்றனல் மாதோ. இங்கே பரல் என்பது சிறு சிறு நுண்கற்கள் என்று சொல்வார்கள், பரல் கற்கள் என்று சொல்வார்கள். அதாவது பாறை சிதைந்து கல்லாக மாறி வெம்மை ஏறி நாம் மிதித்தாலே நம்முடைய பாதங்களை பதம் பார்க்கக்கூடிய பற்களை பரல்கள் என்று சொல்வார்கள். இங்கே சொல்லுகின்ற பரல் என்கின்ற அது நுச்சான நுண்மையான அந்த கற்கள் தான் சிலம்புக்குள், நாம் சிலம்பு இன்றைக்கு கொலுசுக்குள் இருக்கின்ற அந்த பரல் கற்கள் எல்லாம் அதுதான். ஆக பரல் பால் படுப்ப, அப்படிப்பட்ட பரல்கள் நிறைந்த வெம்மை ஏறி கால் பாதங்களை பதம் பார்க்கின்ற பரல்கள் நிறைந்த, படுப்ப என்றால் நிறைந்த, அப்படிப்பட்ட பாலை நிலத்தில் சென்றனல் மாதோ. அப்படிப்பட்ட நிலத்திலே அவள் சென்றாள் என்று சொல்லிவிட்டு அந்த நிலத்தை சொல்கிறார். சென்மழை தவழும் சென்னி. இங்கே சொல்கின்ற சென்னி என்பதற்கு பொருள் மலை என்று பொருள். ஆக சென்மழை தவழும் சென்னி என்றால், சென்மழை என்றால் விரைவாக கடந்து செல்கின்ற மேகத்தை தவழ்கின்ற வானத்தை உடைய சென்னி என்பது மலை என்று பொருள். ஆக விரைவாக கடக்கக்கூடிய என்றால் வானியல் ரீதியாக பார்த்தால் அப்படிப்பட்ட அந்த இடத்திலே விரைவாக கடந்து செல்கின்ற மழை மேகம் என்றைக்குமே அந்த இடத்தில் மழையை தராது. ஆக விரைவாக கடக்கின்ற மழை மேகத்தை உடைய அப்படிப்பட்ட மேகம் தவழ்கின்ற மலை விண்ணுயர் பிறங்கள். அப்படிப்பட்ட மலைப்பகுதியில் இருக்கின்ற, இங்கே சொல்கின்ற பிறங்கள் என்பதும் ஒரு வகையில் கல்திட்டு மலை என்று பொருள். ஆக அப்படிப்பட்ட விண்ணுயர் பிறங்கள், அந்த வானளவிற்கு உயர்ந்து நிற்கின்ற அந்த மலையை கொண்ட விலங்கு மலை நாட்டே. அதாவது இங்கே சொல்லப்படுகின்ற விலங்கு மலை நாட்டே என்றால் அப்படிப்பட்ட வெப்பம் மிகுந்த அந்த வானத்தில் இருக்கின்ற
மழை மேகம், அதாவது மழை மேகம் என்றால் நமக்கு தெரியும், ஓடுகின்ற விரைவாக செல்லுகின்ற அந்த மழை மேகம் தவழ்கின்ற, அங்கங்கே மலைகள் தென்படுகின்ற, மலைகளோடு விளங்குகின்ற அந்த பாதைகளை கொண்ட, அங்கங்கே விளங்குகின்ற பாதைகளை கொண்ட அப்படிப்பட்ட அந்த நிலத்தை என்று நாம் பார்த்தால், இந்த இடத்திலே மிக மிக கவனமாக நாம் பார்த்தால் இங்கே விலங்குதல் என்றால் குறுக்கிடுதல் என்று பொருள். விலங்கு மலை நாட்டே, அப்படிப்பட்ட மலைகள் குறுக்கிடுகின்ற அந்த நாட்டின் வழியாக, அந்த பாலை நிலத்தின் வழியாக அவள் விரும்பி செல்கின்றாளே என்று ஒரு தாயானவள் அந்த 2 நிலங்களையும் ஒப்பிட்டு சொல்லுகின்ற பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. ஆக இந்த பாடலுடைய விளக்கத்தை மீண்டும் பார்க்கும் பொழுது, கழிய காவி குற்றும், அதாவது கழிமுகத்தில் இருக்கின்ற காவி எனும் மலர்களை பறித்தும், கடல் வெண்தலை புணரி ஆடியும், அதாவது வெண்மையான தலையை உடைய கடலில் இருக்கின்ற அந்த அலையில் விளையாடியும், நன்றே என்றைக்குமே நல்ல விதமாக பிரிவு இலா ஆய, பிரிவு என்பதே இல்லாமல் சேர்ந்து விளையாடுகின்ற நண்பர் கூட்டத்தை கொண்ட அந்த ஆயம் முறியதொன்று அயர, அதாவது என்றைக்குமே அந்த மகிழ்ச்சி குறையாத வண்ணம், மகிழ்ச்சி என்பது சிறிதும் குறையாத வண்ணம் அயர்தல் என்றால் விளையாடுகின்ற என்று பொருள். அதாவது ஓயும்படி விளையாடுகின்ற அந்த ஆயம் இவ்வழிப்படுதலும் உள்ளாள். இப்படிப்பட்ட இத்தகைய இடத்திலே அவள் வாழ விரும்பாமல், வாழ எண்ணாமல், பரல்பால் படுப்ப சென்றனல் மாதோ. ஆக இந்த 2 வரிகளை நாம் அடுத்த வருகின்ற வரிகளுக்கு அடுத்ததாக பொருள் கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதாவது சென்மழை தவழும் சென்னி, அதாவது விரைவாக கடந்து செல்கின்ற மழை மேகத்தை உடைய சென்னி என்பது மலை என்று பொருள். அப்படிப்பட்ட மழை மேகத்தை உடைய, வானத்தை உடைய, விண்ணுயிர் பிறங்கள், இங்கே பிறங்கள் என்பது மலை என்று பொருள், கல்பாறை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த மலைகள் குறுக்கிடுகின்ற விலங்கு மலை நாட்டே, ஆக ஆங்காங்கே மலைகள் குறுக்கிடுகின்ற, வானத்தில் விரைவாக கடந்து செல்கின்ற மழை மேகத்தை உடைய அத்தகைய அந்த பாலை நிலத்தின் வழியாக கால்களை பதம் பார்க்கின்ற பரல்பால் படுப்ப சென்றனல் மாதோ, அதாவது நாம் மிதித்தால் நம்முடைய பாதங்களை பதம் பார்க்கக்கூடிய, பாதங்களினுடைய நலத்தை அழிக்கக்கூடிய, அதாவது பாதங்களுக்கு என்று ஒரு நலம் இருக்கும், நாம் பராமரித்திருப்போம், இதுவரை மென்மையான இடத்தில் நடந்திருப்போம், அப்படிப்பட்ட பாதங்களை பதம் பார்க்கக்கூடிய அந்த வழியின் வழியாக, அப்படிப்பட்ட பாலை வழியின் வழியாக அவள் செல்ல விரும்பி சென்றாளே மாதோ என்று சொல்லுகின்ற வார்த்தை. அப்படிப்பட்ட வழியில் அவள் சென்றாளே என்று அந்த கொற்றனார் இந்த பாடலில் சொல்கிறார். ஆக இந்த செவிலித்தாய் இந்த 2 நிலப்பரப்புகளை ஒப்பிட்டு இந்த பாடலில் சொல்கிறார். இந்த பாடலில் ஏற்கனவே சொன்னதைப் போல கழி என்பது உப்பங்கழி, நான் சொன்னேன், ஆற்று நீர் கடலோடு கலக்கின்ற பகுதி. காவி என்கின்ற மலர், குற்றுதல் என்பது பறித்தல், புணரி என்பது நான் அலை என்று சொல்லியிருந்தேன். சென்னி என்பது மலையினுடைய உச்சி என்று பொருள். சென்னி என்பது மலையினுடைய அந்த உச்சி. விலங்குதல் என்பது குறுக்கிடுதல். ஆக இந்த பாடலில் இடம்பெறுகின்ற அந்த காவி என்கின்ற மலரை நீங்கள் இங்கே தெரிகின்ற இந்த மலர் தான் இங்கே சொல்லப்படுகின்ற காவி என்கின்ற மலர். இதை செங்கழு நீர் மலர் என்று கூட சொல்வதுண்டு. அதே போல் பரல்கள் நிறைந்த ஒரு பாதைக்கு நாம் ஒரு காட்சியை காட்ட வேண்டுமென்றால் இந்த படத்தில் இருப்பதைப் போல ஒரு காட்சியை காட்டலாம். ஆக இங்கே இருக்கின்ற கற்களை பரல்கள் என்று சொல்லலாம். அதாவது பாறையானது உடைந்து சிறு சிறு நுண்துகள்களாக மாறி வெப்பமேறி நடப்பதற்கே முடியாத அளவிற்கு, பாதங்களை கிழிக்கின்ற, தோலை கிழிக்கின்ற அளவிற்கு கற்கள் நிறைந்த பகுதியாக இந்த பகுதியை கொள்ளலாம். ஆகவே இங்கே சொல்லுகின்ற இப்படிப்பட்ட ஒரு பாதையில் அவள் நடந்து செல்கிறாளே, அவள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இருக்கின்ற ஒரு நிலத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்து செல்கிறாளே என்று ஒரு தாய் தன்னுடைய மகளை எண்ணி வருத்தப்படுவதாக இந்த பாடல் இருக்கின்றது. ஆகவே இந்த பாடல் தருகின்ற அர்த்தம்
பல மிக்க ஒரு ஆழத்தை கொண்டது, பல வகையான பொருண்மைகளை கொண்டது. ஆகவே ஒரு தாய்க்கு இயல்பாகவே இருக்கின்ற ஒரு எண்ணம் தான், அதாவது இப்படி சீராட்டி வளர்த்த மகளானவள் ஒரு கடினமான ஒரு பாதையை தேர்வு செய்து அவள் செல்கிறாளே என்கின்ற ஒரு வருத்தம். ஆகவே இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு அழகான ஒரு வானியல் கூறு, விரைவாக கடந்து செல்கின்ற மழை மேகத்தை கொண்ட மலை உச்சி, அதாவது அந்த மலையினுடைய உச்சியானது, சென்னி என்பது மலை உச்சி, அந்த மலையினுடைய உச்சியானது அந்த வானத்தை விண்ணை முட்டும் அளவிற்கு இருக்கின்ற மலைகள் ஆங்காங்கே குறுக்கிடுகின்ற பகுதியின் வழியாக அவள் செல்ல விரும்பி சென்றாளே என்று சொல்லுகின்ற அந்த வரிகள் ஒரு தாய்க்கு தன்னுடைய மகள் மீது இருக்கின்ற அன்பை அளப்பதற்கான ஒரு வழியாக, தன்னுடைய மகளினுடைய துயரை எண்ணி வருந்துகின்ற ஒரு வழியாக இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பாடலினுடைய இந்த கருத்து மிக ஆழமான கருத்து. இதை நீங்கள் படித்து நான் ஏற்கனவே சொன்னதைப் போல சங்க இலக்கியம் என்கின்ற அக்ஷய பாத்திரத்தில் இன்னும் பல பொருட்களை நீங்கள் தேடி கண்டு உணர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த காணொளியை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றி.